வணக்கம், வெல்கம் டு ஸ்மார்ட் பியர் சேனல். நான் உங்கள் செல்வம். வாங்க நாம இப்ப எக்ஸல்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபார்முலா மல்டிபிள் இஃப் ஃபார்முலா, அதாவது இதை நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. ஸோ நெஸ்டட் இஃப் ஃபார்முலாவை பார்ப்போம். ஒரு கண்டிஷனுக்கு மேல இருந்ததுன்னா நம்ம இஃப் போட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் இஃப், ஒரு இஃப்க்கு மேல நிறைய இஃப் போட்டோம் அப்படின்னா அது நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு கோல்டா இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு கோல்டா இருந்ததுன்னா அவர் சேல் பண்ண வேல்யூல இருந்து அவருக்கு நான் ஒரு இன்சென்டிவ் கொடுக்க போறேன். என்ன இன்சென்டிவ் கொடுக்க போறேன்னா, கோல்டு சேல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய சேல் பண்ண வேல்யூல இருந்து எனக்கு 10% இன்சென்டிவ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்படி நான் ஃபிக்ஸ் பண்றேன். அதே மாதிரி இல்ல அவர் எனக்கு பிளாட்டினம் சேல் பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் ஒரு 5% இன்சென்டிவ் கொடுக்குறேன். ஓகேவா? இல்ல சில்வர் சேல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் சேல் பண்ண வேல்யூல இருந்து 2% இன்சென்டிவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன், இந்த கோல்டு மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நான் சிங்கிள் இஃப் யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இல்ல இது ரெண்டு தான் இருக்கு அப்படின்னாலும் நான் சிங்கிள் இஃப் யூஸ் பண்ணிட்டு இந்த 10% இல்லைன்னா 5% போட்டு ஒரே இஃப்ல க்ளோஸ் பண்ணிருக்கலாம். இப்போ எனக்கு நிறைய ஐட்டம் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் எனக்கு ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்கு. சரியா? ஸோ இப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது இதை செக் பண்ணணும், இல்லை அப்படின்னா மூணாவது இதை செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் செக் பண்றதுக்கு நம்ம நெஸ்டட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் ஜஸ்ட் இஃப்னு தான் வரும். சரியா? சொல்றது நம்ம நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா மல்டிபிள் இஃப் வரும்போது அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் இஃப் கண்டிஷன். பட் இந்த இஃப் கண்டிஷன் சிங்கிள் இஃப் கண்டிஷனே எனக்கு தெரியாது அப்படின்றவங்க இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியாது. நம்மளுடைய போன வீடியோவை போய் பாருங்க, அது சிங்கிள் இஃப் கண்டிஷனுடைய வீடியோ. ஓகேவா? அது தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நெஸ்டட் இஃப் பாருங்க. ஓகேவா? ஸோ இஃப் கண்டிஷன், இஃப்ல கீழே பாருங்க லாஜிக்கல் டெஸ்ட்னு கேட்குது. ஓகேவா? ஸோ லாஜிக்கல் டெஸ்ட்ன்றது கண்டிஷன். என்ன கண்டிஷன் நமக்கு? இந்த ஐட்டம் ஈக்குவல் எனக்கு கோல்டா இருந்தால், டபுள் கோட்ல போடுறேன் ஏன்னா டெக்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் கோட்ல போடுவோம். ஸோ கோல்டா இருந்தால் கண்டிஷன் கோல்டா இருந்தா கீழே பாருங்க, இருந்தா ட்ரூவா இருந்தா என்ன வேல்யூ வரணும்? ட்ரூவா இருந்தா எனக்கு 10% இன்சென்டிவ் வரணும். ஓகேவா? எதுல இருந்து 10%? இந்த சேல் வேல்யூல இருந்து 10%. ஓகே. ஸோ இப்போ 15,000க்கு 10% 1500 வரும். ஸோ அது வந்துடும். இப்போ நமக்கு என்னன்னா கோல்டா இருந்தா 10% வா. கீழே பாருங்க இஃப் ஃபால்ஸ், அப்படி இல்லைன்னா என்ன அப்படின்றது. இப்போ இல்லைன்னா எனக்கு பேலன்ஸ் எல்லாமே 5% அப்படின்னு போட்டா ஓகே. பட் நமக்கு என்ன, இன்னும் பிளாட்டினம் இருக்கு, சில்வர் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும். ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ரெண்டாவது கண்டிஷனை செக் பண்ணு அப்படின்னு போயிட்டோம். இப்போ பிளாட்டினமை செக் பண்ணுன்றோம். ஸோ அப்போ செகண்ட் கண்டிஷனை போய் செக் பண்ணும் போது நான் என்ன பண்றேன், திரும்பவும் ஒரு இஃப் யூஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப ஒரு இஃப் யூஸ் பண்ணி சேம் இந்த ஐட்டம் ஈக்குவல் பிளாட்டினமாக இருந்தால் போட்டு ஓகே. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் பிளாட்டினமா இருந்தா எனக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வேணும்? 5%. ரைட்டா? வேணும். சாரி, வெறும் 5% இல்ல, இந்த சேல் பண்ண வேல்யூல இருந்து 5% வேணும். ஓகேவா? அப்படி நான் போடுறேன் 5%. ஓகே. அப்படி இல்லை, இதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகேவா? அப்ப என்ன வேணும்? பேலன்ஸ் எனக்கு சில்வர் மட்டும் தான் இருக்கு. ஸோ திரும்பி இஃப் போட்டு சில்வர்னு போறதுக்கு பதிலாக நமக்கு பேலன்ஸ் அது மட்டும் தான் இருக்கு. ஸோ நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த கோல்டு எனக்கு D3 கோல்டா இருந்தால் 10% வரணும். அப்படி இல்லை, ரெண்டாவது கண்டிஷன் D3 பிளாட்டினமா இருந்தால் 5% வரணும். ஓகேவா? இப்போ எனக்கு இது ரெண்டுமே இல்லை என்றால் சில்வர் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்போ இது ரெண்டுமே இல்லைனா எனக்கு சில்வர் தான் இருக்க போகுது. ஸோ 2% வந்தா போதும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இது வேல்யூல இருந்து எனக்கு 2%. ஓகேவா? இப்போ நான் க்ளோஸ் பண்றேன். இப்போ நான் இங்க பாருங்க க்ளோஸ் பண்றேன், ஒரு என்டர் தட்டினா இப்போ எனக்கு எரர் காட்டும்.
ஏன் அப்படின்னா இங்க சொல்லுது பிராக்கெட் வந்து நான் சரியா க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நோவே கொடுக்குறேன். இது எஸ் கொடுத்தா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் பண்ணிக்கும். பட் இருந்தாலும் நம்ம நோ கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு எதனால அந்த பிராக்கெட் இங்க பாருங்க ரெட் கலர்ல இருக்கு பாருங்க பிராக்கெட்டு. பட் இங்க ஓபன் பண்ணது பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ அப்படின்னா சரியா க்ளோஸ் ஆகணும்னு அர்த்தம். இந்த ரெட் வந்து இதுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த பிளாக்குக்கு நான் ஒன்று க்ளோஸ் பண்ணல டோட்டலா ஓவராலா. ஸோ க்ளோஸ் பண்றோம். ஸோ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்டர் பண்றோம். பண்ணிட்டு ட்ராக் பண்ணுவோம். இப்போ பாருங்க கோல்டு. ஸோ 15,000ல இருந்து 10% 1,500. இதுவும் கோல்டு. ஸோ இதுக்கு 10% 2,500. சில்வர் வந்து ஜஸ்ட் 2%. அதனால 10,000க்கு 2% 200. இதே பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா 5%. ஸோ இதுக்கு வந்து 10% போட்டீங்கன்னா 3,000 வரும். ஸோ அதில் பாதி 5% 1,500. ஓகேவா? இதுலேயும் அதே தான். ஸோ 500ன்றது 5% பிளாட்டினம். ஸோ திரும்பி உள்ளே போய் காட்டுறேன். லாஸ்ட்டாக ஒரு நல்லா பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சிங்கிள் இஃப் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் போடுறேன். D3 ஈக்குவல் டு கோல்டு. இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா F3 எனக்கு 10% கொடு. F3 இதுல வந்து 10% வரும்னா ஃபார்முலா வந்து இது இன்ட்டு 10%. அந்த ஃபார்முலாவை நான் இங்க போட்டிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு டைரக்டா இங்க 10% நம்பர் வந்தா போதுன்னா இந்த ஃபார்முலா தேவையில்ல. ஜஸ்ட் 10% போட்டீங்கன்னா அந்த நம்பர் மட்டும் இங்க வந்துடும். ஓகே. ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா 10%. இல்ல எனக்கு வேற ஒரு கண்டிஷனையும் செக் பண்ணு அப்படின்னா இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்த கண்டிஷனை செக் பண்ணு. அடுத்த கண்டிஷன் போகும்போது நான் என்ன பண்றேன், திரும்ப ஒரு இஃப் யூஸ் பண்றேன். இஃப் D3 ஈக்குவல் பிளாட்டினமாக இருந்தால் எனக்கு 5% கொடு. ஓகேவா? ஸோ இப்போ இல்ல அதுவும் இல்ல அப்படின்னா எனக்கு 2% மட்டும் கொடு. அதுதான் இது. ஓகேவா? ஸோ போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். வணக்கம் கைஸ், நான் உங்கள் செல்வம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல திருக்குறள் கேட்டிருப்பீங்க. என்னடா இந்த வீடியோக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்மந்தம் நினைச்சிருப்பீங்க. ஒன்றும் பாஸ், திருவள்ளுவர் அன்னைக்கே எழுதியிருந்தார் 1330 குறள். அது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு, அவனுடைய நெறிமுறைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதே மாதிரி மனுஷனுக்கு தேவையான எல்லா நாலேஜுமே கொடுக்குற மாதிரி 1330 வீடியோ பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை பாஸ். ஸோ அதுக்கு தான் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அது இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம 1330 வீடியோ மூலமா ஒரு எம்ப்ளாய்க்கு, ஒரு மாணவனுக்கு, ஒரு குழந்தைக்கு தேவையான அனைத்து வீடியோவையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.